ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்டி. இன்றைக்கி மேக்ஸ் விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 11th சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் முதல்ல செட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் செட்? செட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன் அவர் கண்ட்ரி. அடுத்தது ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போ. இதுமாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னா நம்ம நாட்டில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். தட் இஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு செட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் டிஃபைன் பண்ணாங்கன்னா அந்த செட்டுக்கு பேர் ஃபைனைட் செட். ஓகேவா? ரெயின்போவும் அப்படி தான். ரெயின்போவில் கலர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணிடலாம். அப்படி கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னா தட்ஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட். இப்படிப்பட்ட செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைனைட் செட்டு சொல்லுவோம். மூணாவது எக்ஸாம்பிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்டட் ஃப்ரம் 1 to 3 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் p/q, q is not equal to 0 அப்படிங்கிற கான்செப்டில் உள்ள நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு செட்டை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது 1 பட் நாட் ஹேவிங் எனி எண்டிங் பாயிண்ட். அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ்க்கு வந்து b/qங்கிற ஃபார்மெட்டு அது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், 1 போட்டாலே 1/1 வரும். இதேமாதிரி அதுக்கு என்ன கிடையாது, இட்ஸ் நாட் ஹேவ் எனி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? அதனால் இந்த ரெண்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டிவ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உள்ள செட்டு அப்படி இருந்துச்சுன்னா, இல்லைனா செட்டில் எலமெண்ட்ஸ் இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ் செட் அப்படின்னு பேர். ஓகேவா? இதுதான் ஜென்ரலாக செட்டுனா என்ன. அடுத்தது செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் டினோட் பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கார்டினல் நம்பர் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதை n(a) அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா n(a). n(a) அப்படின்னா இஸ் அ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் அப்படின்னு அர்த்தம். கார்டினல் நம்பர் ஆஃப் செட் அப்படிங்கிறது இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ செட். செட்டில் உள்ள எலமெண்ட்ஸுடைய எண்ணிக்கையை கூட்டி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பதில் கார்டினல் நம்பர் இஸ் n(a) அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு n(a) அப்படிங்கிறது. ஒரு செட்டை 3 வகையில் என்ன பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a descriptive form. descriptive form அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் described in words. வார்த்தையில் உள்ள எலமெண்ட்டை வார்த்தைகளால் வர்ணிச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் உள்ள வவல்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ண, இல்லைனா அந்த செட்டில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் உள்ள வவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே ரெண்டாவது த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ரெண்டாவது த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஹோல் நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செட்டில் உள்ள செட்டில் நீங்கள் எடுக்கிற செட்டில் எலமெண்ட்ஸ் எதுவாக இருக்கா, ஹோல் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் descriptive form. the set is described in descriptive form அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே ரெண்டாவது செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் த செட். ரெண்டாவது இது செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? பில்டர் அப்படின்னா செட் பில்டர் அப்படின்னா பில்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு a is equal to x. ஏல உள்ள செட்டை எக்ஸ்ன்னு ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த எக்ஸுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிறது வவல்ஸாக இருக்கும். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் உள்ள வவல்ஸ் தான் இந்த எக்ஸு. இப்படி கொஞ்சம் அந்த கான்செப்டை கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இதே செகண்ட் எக்ஸாம்பிள் பிங்கிற ஒரு செட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸுங்க என்ன தான் இஸ் அன் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நான் எடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்டில் என்னென்னு அதே சேம் எக்ஸாம்பிள் தான் டிஸ்கிரிப்ட்லையும் இருக்குது, சேம் எக்ஸாம்பிள் தான் செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, சேம் எக்ஸாம்பிள் தான் ரோஸ்டர்லையும் இருக்குது. இது உங்களுக்கு புரியுதுக்காக நான் அப்படியே கொண்டு வரேன். ஓகேவா? அடுத்தது மூணாவது இஸ் a third way of describing the set is roster form or tabular form. ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப் பை லிஸ்டிங். ரோஸ்டட் அப்படின்னு அர்த்தம்னா வறுத்து எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறது அப்படின்னு அர்த்தம்னா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க அர்த்தம். இஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு செட்டு லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் a is equal to AEIOU. இது என்னது, ஏல உள்ள எலமெண்ட்ஸ் டேரெக்டாகவே கொடுத்தாச்சு. இல்லை b is equal to செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அப்படின்னா 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இது ரிலேட்டடாக சம் எக்ஸசைஸ் 1.1 உள்ள ஃபர்ஸ்ட் சம் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே செட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கீழே டிஃபைன் பண்ண செட்ஸ் எல்லாத்தையுமே ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் கொடுத்ததை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு அந்த டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அந்த எலமெண்ட்ஸை நான் ஏங்க செட்டுக்கு எடுத்துக்கிறேன். லெட் ஏ அப்படிங்கிறது is equal to x belongs to n x square less than 121 and the x is a prime. இது என்ன சொல்கிறாங்க, இது நான் என்ன எடுத்துக்கிறேன், be the set in the set builder form. இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது.
நான் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த செட் பில்டர் ஃபார்மில் உள்ள எலமெண்ட்ஸை ரோஸ்டர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். எந்த சமயம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாலும் கண்டிப்பாக கடைசியாக ரோஸ்டர் ஃபார்ம் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், மீதி ரோஸ்டர் ஃபார்மை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். நமக்கு என்ன தெரியும், வாட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம்? ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங். ஓகேவா? எலமெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருப்போம், இல்லை லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே கொடுத்த கான்செப்ட் படி எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக லெஸ் than 121 கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்டிஷன் நம்பர் 1. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் than 121. நான் அந்த ஸ்கொயர் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸ்கொயர் இங்கேருந்து அந்த பக்கம் மாறிச்சா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். 121 அப்படின்னா 11 × 11 ஸ்கொயருக்குள்ளே போட்டிங்கன்னா 11 × 11 ஒரு 11 வெளியே வந்துடும். அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இல்லை -11 எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 11. இங்கே -11 அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள். சம்மில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 அப்படி போயிட்டே இருக்கும். அதனால் இங்கே -11 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஈக்குவல் டு -11 வராது. வந்துடும். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 11. லெஸ் தேன் 11 அப்படின்னா அப் டு 10 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸ் இஸ் பிகின் ஃப்ரம் 1 அண்ட் எண்ட் வித் 10. ஓகேவா? ஏன்னா எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ் ஈக்குவல் டு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். இது அக்கார்டிங் டு கண்டிஷன் 1. கண்டிஷன் 2 என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் ப்ரைம். இதில் நீ எக்ஸில் ப்ரைம் எடு அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? ப்ரைம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா the number which is divisible by 1 and itself. A number which is divisible by 1 and itself is called as a prime number. அப்படி அதுதான் ப்ரைம் நம்பர். நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கண்டுபிடிச்சி வச்சிருக்க நம்பரில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணதில் 2 3 5 7 இது மட்டும்தான் ஹேஸ் த டிவைசர் ஆஃப் 1 and itself. ஓகேவா? இடத்துல இருக்கு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 5 2 3 5 7. therefore அந்த செட் ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா 2 3 5 7 இருக்கும். இதுதான் அந்த செட்டை ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை செட் பில்டர் ஃபார்மில் டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த செட்டினுடைய எலமெண்ட்ஸ் இதுதான். அதே ரெண்டாவது ஒரு சம் இருக்குது. அதில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் உள்ள பாசிட்டிவ் ரூட் தான் இந்த செட்டினுடைய எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், அதையும் கண்டுபிடிக்க போகிறேன். டு ரைட் த செட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷனில் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குன்னா the 0 இஸ் ஈக்குவல் டு the 3. 3 டேர்முக்கு அது காமன். அதனால் என்ன பண்ணுறேன், x - 1 is equal to 0, x + 1 is equal to 0, x square - 1 is equal to 0, x is equal to 1. -1 அங்கே போய்ட்டுனா +1, +1 போய் -1. அதேமாதிரி x square - 1 அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா x square - 1 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். x square minus a square is equal to x plus a இன்னொன்று into x minus a வரும். அந்த ஃபார்மில் அப்படியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ணிக்கலாம், x is equal to 1 and x is equal to -1 வரும். ஈக்குவேஷனுடைய பாசிட்டிவ் ரூட் தான் செட்டோடைய எலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் -1 வராது. அதனால் x is equal to என்ன வந்துட்டு 1. x நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட் 1 இருக்கிறதுனால அந்த செட்டில் உள்ள எலமெண்ட் யாராக இருப்பா 1 தான் அந்த செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே இதில் மூணாவது கொஸ்டின்ஸ் இங்கேயே நான் டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த செட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். a is equal to எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பராக இந்த கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? கண்டிஷன்ஸ் வந்து 4x + 9 is less than 52 வரும். இந்த கான்செப்ட்டில் வரக்கூடிய எலமெண்ட்ஸை பூரா நீங்கள் எடுத்து எழுதுங்க. அதுதான் என்னது செட் ஏனுடைய எலமெண்ட்ஸாக வரும் அப்படின்னு அர்த்தம். அதான் கொஸ்டினா டு ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏ அப்படின்னு வரும். ஓகேவா? கண்டிஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், கொடுத்த கண்டிஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் உள்ள +9 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். தட் இஸ் -9. அப்படின்னா 4x less than 52 -9 அப்படின்னா 43. இங்கே 4x அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்து அந்த பக்கம் டிவிஷன் ஆயிரும். அப்படின்னா x is less than 43/4 வரும். அப்படி கொடுத்தீங்கன்னா 10.9 வரும். அப்படின்னா x is strictly less than 10.9 அப்படின்னு அர்த்தம். தற்போது நம்ம என்ன வந்துடலாம், x இதெல்லாம் இருக்கலாம், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். 10 தாண்டி அடிச்ச முடியாது, 11க்கு போக முடியாது. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சி சரிதான். நான் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால சரிதான் செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் 1 அப்ளை பண்ண சொல்ல சால்வ் பண்ண சொல்ல இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்ல 13 is less than 52 வந்துருக்கு. இஸ் கரெக்ட். ஓகேப்பா? 13 இப்போ 52 கரெக்டு. 10 அப்ளை பண்ண சொல்ல 49 is less than 52 வருது. இதுவும் கரெக்டு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன்ஸ் அப் டு less than 10.9. அப்போ நம்ம 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 11 போட்டிங்க அப்படின்னா 53 is less than 52 வந்துருக்கு. இஸ் நாட் less than. ஓகே, இது கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை, எக்ஸ் இக்குவல் நீங்கள் 11 அடிச்சா சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போலாம் தேர்ஃபோர் எக்ஸினுடைய மதிப்பு எக்ஸுங்கிற எலமெண்ட் எதாக இருக்கலாம், 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எலமெண்ட்டாக இருக்கலாம். தேர்ஃபோர் த ஏ இஸ் ஈக்குவல் டு 1 to
10. இதில் ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எக்ஸுங்கிறது எக்ஸ் மைனஸ் 4/x+2 = 0ங்கிற இந்த டிவிஷன்ஸில் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரில் ரியல் நம்பரில் -2 மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, -2 போட்டிங்கன்னா கீழே என்ன ஆயிரும், 0 ஆயிரும், இது பிகம் இன்ஃபினிட்டி. அதனால் சம் சால்வ் பண்ண முடியும். அதனால் -2 மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸ். ஓகேவா, எப்போ மாதிரி தான் செட் ஏங்கிறத நான் ரோஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், ஆர்னா ரியல் நம்பர். அப்படி பார்க்க சார் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் x - 4/x+2 = 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், பண்ணி நான் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சேன். எனக்கு ஆன்சர் x = -5 வருது. எக்ஸஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பரில் உள்ள எக்ஸை x - 4/x+2 = 3ங்கிற கண்டிஷன்ஸை பயன்படுத்தி எக்ஸை டெரைவ் பண்ணுங்கள். அப்படி டெரைவ் பண்ண சொல்ல வரக்கூடிய ஆன்சர் ரேஷனல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்க சொல்ல நமக்கு ஆன்சர் -5 வந்திருக்கு. -5ங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். காமனாக ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது b/qங்கிற ஃபார்மேட் இருக்கும். எனி நம்பர்ஸ், எந்த நம்பர்ஸ் எழுதினாலும் சரி, அது நேச்சுரல், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜர்ஸ் எது எழுதினாலும் அந்த நம்பருக்கு கீழே (1) இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா -5 அப்படிங்கிறது -5/1 அப்படின்னு அர்த்தம். இஸ் அ ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, the element of x is equal to -5. a is equal to -5 தான் இந்த செட்டுக்கான எலமெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள செகண்ட் சம் செட்டு a is equal to -1 1 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரோஸ்டட் ஃபார்மில் உள்ள செட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்டட் ஃபார்மில் உள்ள செட்டை செட் பில்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். டு ரைட் the set a is the set builder form. இந்த செட் பில்டர் ஃபார்மில் இந்த a என்ன பண்ணுங்க மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரோஸ்டட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா, ஒரு செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா முதல்ல நேம் வரணும். நேம் அப்படின்னா இஸ் எனி எக்ஸ் ஒய் செட் எதனாலையும் கொடுக்கலாம், ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் பிலாங்ஸ் டு வேர், நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, ரேஷனல் நம்பர், எந்த இதுக்குள்ளே அது இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அதை சொல்லணும். ஓகேவா, மூணாவது கண்டிஷன்ஸ், ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் கொடுங்க. ஒன்று கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், லெசன் சிம்பிள், ஈக்குவல் டு, லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற எந்த கண்டிஷனாலும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷன்ஸ் அந்த எக்ஸு உருவாக்கான ஒரு கண்டிஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா, இந்த செட்டுக்கான நேமை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அதனுடைய லிமிடேஷன்ஸ் -1 and 1 கொடுத்துருக்காங்க. இப்போ -1 and 1 அப்படின்னா இது இண்டிஜர்ஸ்குள்ளே தான் இருக்குது. நம்ம இண்டிஜர்ஸ் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். பட் அதை விட இண்டிஜர்ஸ் அப்படிங்கிற அந்த -1ல் /1 இருக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அப்படின்னா தட் இஸ் கன்வெர்டட் டு ரேஷனல் நம்பர்ஸ் ஆயிரும். அதனால் எக்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம்னா காமனாக ரியல் நம்பரில் இருக்குன்னு சொல்லிடலாம். தட் இஸ் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு ஆர். -1 and 1 வந்திருக்கு. எப்போ எக்ஸுக்கு -1 1 வரும் அப்படின்னா x² - 1 = 0ங்கிற ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் எக்ஸுக்கு வந்து -1 1 கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மூணாவது சம் இருக்குது. மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட்டை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. டிஃபைன் பண்ண செட்டு வந்து ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டான்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு சம் தேர்டில் ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு என்னங்கிற நேச்சுரல் நம்பரில் எக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸஸை ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கொடுத்துருக்க நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறது இஸ் ஃபைனட்டாக இன்ஃபைனைட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சி சொல்ல போகிறேன். அப்போ நமக்கு முதல்ல தெரியணும் வாட் இஸ் ஃபைனைட். ஃபைனைட் அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் இருந்துச்சுன்னா அந்த செட் ஒரு ஃபைனைட் எலமெண்ட் ஆர் ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட் செட் அதாவது அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட், எண்ண முடியாத அளவுக்கு எலமெண்ட் ஒரு செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்க கண்டிஷனில் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா தட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 அப்புறம் 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல்ல தெரியணும் வாட் இஸ் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைமரில் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஓகேவா, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஏங்கிற செட்டுக்கு இவங்க டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த கான்செப்ட் படி நீங்கள் எடுத்திங்கன்னா 2ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் வரும். 2ங்கிற ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால இஸ் எ ஃபைனைட் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதே இதில் ரெண்டாவது எக்ஸ் அதே மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஆட் ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஏன்னு எடுத்துக்கிட்டு கண்டிஷன்ஸ் படி இது ஏங்கிறது ஃபைனைட்டாக இன்ஃபினிட்டாக நான் சொல்ல போகிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஆட் ப்ரைம் நம்பர்ஸை எடுக்க போகிறோம். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு தெரியணும். எக்ஸஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பரில் உள்ள எக்ஸில் ஆட் ப்ரைம் நம்பர் எடுக்கணும். அப்போ நம்ம முதல்ல நமக்கு ப்ரைம் நம்பராக என்னன்னு தெரியணும். ப்ரைம் நம்பர் அப்படின்னா த நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 1 இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். தென் வாட் இஸ் ஆட் அப்படின்னா த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 இஸ் கால்ட் அஸ் அன் ஆட் நம்பர். ஓகேவா, அப்படின்னா இப்போ ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற நேச்சுரல் நம்பர்லேருந்து இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா 3 5 7 11 13 17 அண்ட் அப்படி போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு நேச்சுரல் நம்பரில் நம்ம எடுத்த ஒரு ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா, நேச்சுரல் நம்பர் எப்படி அன்கவுண்டபிளோ அதே மாதிரி நம்ம எடுத்த அந்த ஆட் ப்ரைம் நம்பர்ஸும் அன்கவுண்டபிள். ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அன்கவுண்டபிள் அப்படின்னா டோட்டலாகவே அந்த செட்டையே இன்ஃபைனைட்டிவ் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. Therefore, the set A with the elements 3 5 7 and 13 அப்படி போயிட்டு இருக்கிற இந்த செட்டுங்கிறது இஸ் அன் இன்ஃபைனைட் செட்.
சம் நம்பர் 3 செட்டில் உள்ள எக்ஸுங்கிற எலமெண்ட் இண்டிஜஸில் இருக்குது. அந்த எலமெண்ட்டை ஈவன் அண்ட் லெஸ் தென் 10 உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எடுத்து செட்டை ஃப்ரேம் பண்ண செட்டு ஃபைனைட் செட்டா ஆர் இன்ஃபைனைட் செட்டான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க செட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏல உள்ள எலமெண்ட்ஸு எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இண்டிஜஸில் இருக்குது. இண்டிஜஸ் இருக்கக்கூடிய அந்த எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் கொடுத்து எலமெண்ட்ஸ் டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஈவனாக இருக்கணும், ஆனால் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் படி நம்ம எக்ஸை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இண்டிஜர்னால் என்னன்னு தெரியணும். இண்டிஜர் அப்படிங்கிறது இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹோல் நம்பர்ஸ். ஒரு ஹோல் நம்பருடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ட் தான் இண்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்க சொல்ல பாசிட்டிவ் பார்ட்டில் ஈவன் அண்ட் லெஸ் தென் 10 கொடுத்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ் பார்ட். அப்படின்னா உங்களுக்கு எண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 2, 4, 6, 8 வரைக்கும் வரும். 10 எடுக்க முடியாது, நான் லெஸ் தென் 10 கொடுத்தனால 10 எடுக்க முடியாது. 9 வராது, 9 இஸ் an odd. ஓகேவா? அப்படின்னா இது எண்டிங் கிடச்சிட்டு ஸ்டார்டிங் பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இண்டிஜஸ்க்கு இந்த டேர்ம்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா நெகட்டிவ் பார்ட் இருக்குது. அப்படி நெகட்டிவ் பார்ட் அப்படின்னா -2, -4, -6 அண்ட் -8 அண்ட் அப் கோயிங் ஆன். அது அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டிங் இல்லை. கண்டிஷன்ஸ் படி என்ன இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை, பட் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாமல் ஒரு எண்டிங் பாயிண்ட்டை மட்டும் வச்சு வரக்கூடிய எலமெண்ட்டு இஸ் அன்கவுண்டபிள். இப்படி அன்கவுண்டபிள் எலமெண்ட்டை கொண்டு ஒரு செட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா இஸ் an infinitive set. therefore A is an infinitive set. அடுத்தது ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்டு ரியல் நம்பரில் இருக்குதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் நம்பரில் உள்ள அந்த எக்ஸுக்கு ரேஷ்னல் நம்பர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அந்த எலமெண்ட்ஸை ரேஷ்னல் நம்பர்ஸை வெளியெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி ரியல் நம்பர்லேருந்து ரேஷ்னல் நம்பர் கண்டிஷனை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட எலமெண்ட் ஒரு செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டு ஃபைனைட் செட்டாக இருக்குமா இன்ஃபைனைட் செட்டாக இருக்குமான்னு நம்ம சொல்லணும். The number in the form of b by q is not equal to 0 அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பர். நம்ம ரியல் நம்பர்லேருந்து ரேஷ்னலாக டெரைவ் பண்ணணும் அப்படின்னா ரியல் நம்பரை உள்ள எல்லா நம்பரையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ரேஷ்னல் நம்பர் சொல்லலாம். அப்படி பார்க்க சொல்ல -3, -2, -1 அப்படி போச்சலாம். அதுக்குள்ளே நிறைய -1 அப்படி போயிட்டே இருக்கும். அதுபோல் 2 எடுத்தோம்னா 2/3, 4/3 என்ன நம்பர் நீங்கள் எடுத்தாலும் அது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். அப்புறம் என்ன அர்த்தம், ரியல் நம்பரில் உள்ள எல்லா நம்பரும் நம்ம என்ன பண்ணலாம் ரேஷ்னல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே ரியல் நம்பருக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கிடையாது. அப்போ அதுலேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட ரேஷ்னல் நம்பருக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இல்லாத எலமெண்ட்ஸை ஒரு செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டும் இன்ஃபைனைட்டிவ் செட். therefore A is an infinitive set. அதே இதில் ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செட்டில் உள்ள எலமெண்ட்டு நேச்சுரல் நம்பரில் இருக்குதான். அப்படி நேச்சுரல் நம்பரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் இருந்து ஈவன் ரேஷ்னல் நம்பர்ஸை டெரைவ் பண்ணி எடுங்க. அப்படி நீங்கள் எடுத்த ஈவன் ரேஷ்னல் நம்பர்ஸ் எலமெண்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு செட்டுகளை கொண்டு வரணும். அப்படி நீங்கள் கொண்டு வரக்கூடிய செட்டு ஃபைனைட்டாக இருக்குமா இன்ஃபைனைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 அண்ட் இஸ் நாட் ஹேவிங் எனி எண்ட். ஓகேவா? அது போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் the number in the form of p by qங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்படி பார்க்க சொல்ல நம்ம நேச்சுரல் நம்பரில் இருந்து என்னென்ன ஈவன் ரேஷ்னல் நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா 2, 4, 6, 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டே போகலாம். இது எல்லாமே என்னது தான் ஈவன், இன்னொன்று ரேஷ்னல் நம்பர்ஸ். எல்லாத்துக்கு கீழேயுமே பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் காமனாக இந்த எலமெண்ட்டை கொண்டு உள்ள செட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 2ஆக இருக்குது, ஆனால் எண்டிங் எலமெண்ட் இல்லாமல் அது கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட் அன்கவுண்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டு இன்ஃபைனைட் செட். therefore A is an infinite set. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.